குருப்யோ நமஹ. அனைத்து ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் அனைத்து நேயர்களுக்கும் சுபோதயம். நாம சுபாஷிதம் எனும் இந்த நிகழ்ச்சியில் அநேக மகான்கள் அவர்களுடைய அனுபவத்தை, அவரின் உபதேசத்தை ஒரு ஸ்தோத்திரத்தின் வாயிலாக சொல்லியிருப்பதை கவனித்து வருகிறோம். அதை புரிந்து கொண்டும் வருகிறோம். அநேக மகாத்மாக்கள் நம் பாரத நாட்டில் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இனிமேலும் இருப்பார்கள். எண்ணிக்கை கம்மியாயிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் வழங்கி இருக்கும் ஈதல் மூலமா அநேக மகான்கள் இன்றும் நம் கூடவே இருக்கும்படியா ஆயிருக்கு. இந்த ஒரு வரியில் ஜகத்துக்கே குருவாகி ஜொலித்துக் கொண்டிருந்த ஆதிசங்கரர் அக்ரகண்யர். இவர் அநேக நல்ல நல்ல வார்த்தைகளை நமக்கு அளித்திருக்கிறார். நம்மை சரியான பாதையில் நடத்தி நம்மை முன்னேற்றிருக்கிறார். ஆதிசங்கரின் அநேக தோத்திரங்கள் நமக்கு சத்புத்தியை கொடுக்கிறது. இதே பாதையில் நாம் இன்றிலிருந்து சுமார் 32 நாட்கள் ஆதிசங்கரால் ரசனை செய்யப்பட்ட மோகமுத்கரா அல்லது பஜகோவிந்த ஸ்தோத்திரத்தின் சுபாஷித பிரமுகமான ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்களின் விவரத்தை கொடுக்கவிருக்கிறோம். நீங்க எல்லாரும் இதை அனுபவித்து அவரவர் வாழ்க்கையில் அதை வழிவகுத்து, நாமும் அவ்வளவுதான், வெறும் உபன்யாசம் செய்வது மட்டுமல்ல, நாமும் கூட நம்ம ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்காவது பின்பற்றுவதற்கு பிரார்த்தனை அல்லது நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஆதிசங்கரரை. இங்க மோகமுத்கரான்னு சொல்லிருக்காங்க. இங்க இத பஜகோவிந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் மோகமுத்கர. மோகா என்றால் ரொம்ப அதியான வியாமோகம், என்னுடையது என்ற ஒரு மோகம். அத மோகம் அப்படின்னு தமிழையும் சொல்றாங்க. இந்த மோக முத்கர, முத்கர அப்படின்னா சுத்தி. அந்த மோகத்தை கீழே அழித்து வைப்பதற்கு சுத்தி போல் இருக்கும் ஸ்தோத்திரம். இந்த சுத்திங்கிற இந்த ஹேமர் இப்படி மோகத்துக்கு சுத்தி மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஒரு மோகமுத்கர ஸ்தோத்திரம். இத நாம இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக அந்த பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படிங்கிற ஸ்லோகத்தை மிக அழகா பாடும் அந்த முறையை கேட்கலாம். அதான பிறகு ஆதிசங்கரருக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை பண்ணுவதற்கு ஊக்கம் என்ன அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சிண்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை இந்த ஒரு நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தி சந்நிஹிதே காலே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஆதிசங்கரர் காஷி கஷேத்திரத்தில் இருக்கும்போது ஒரு தரம் பிராமி முகூர்த்தத்தில்